أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நற்குறிப்பு எடுத்துரைக்கப்பட்டு வந்தது. இது தொடர்பாக இன்று மேலும் எடுத்துரைப்பேன். ஜெயித் பின் அஸ்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இவரது தந்தை கூறினார்கள், ஒருமுறை நான் ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஹர்ரா வாக்கிம் நோக்கி சென்றேன். இது 2 குன்றுகளுக்கு இடைப்பட்ட இடமாகும். ஹர்ரா என்பது கருமையான கல் நிலத்துக்கு கூறப்படும். மதினாவின் கிழக்கு பகுதியில் ஹர்ரா வாக்கிம் உள்ளது. இதை ஹர்ரா பனு குரைசா என்றும் அழைப்பர். மற்றொன்று ஹர்ரத்துல் வப்ரா ஆகும். இது மதினாவின் மேற்கு பகுதியில் 3 மைல் தொலைவில் உள்ளது. அவர் கூறுகிறார், நாங்கள் அங்கு சென்றோம். நாங்கள் சிரார் என்ற இடத்தை அடைந்தபோது ஓரிடத்தில் நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. சிரார் என்ற இடமும் மதினாவிலிருந்து 3 மைல் தொலைவில் உள்ள இடமாகும். அப்போது ஹஸ்ரத் உமர் அவர்கள், அஸ்லமே, இவர்கள் பயணியாக இருக்கலாம். இரவும் குளிரும் இவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளது என்று கருதுகிறேன். எம்முடன் வாருங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் விரைவாக சென்று அவர்களை நெருங்கிய போது ஒரு பெண்ணுடன் அவளுடைய சில குழந்தைகள் இருந்தனர். நெருப்பில் ஒரு பானை வைக்கப்பட்டிருந்தது. அவளுடைய குழந்தைகள் பசியின் காரணமாக நிம்மதி இழந்து அழுது கொண்டிருந்தனர். ஹஸ்ரத் உமர் அவர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், ஒளியை கொண்டவளே என்று கூறினார்கள். நெருப்பை கொண்டவர்களே என்று கூற அன்னார் விரும்பவில்லை. மாறாக ஒளியை கொண்டவர்களே என்று கூறினார்கள். அப்பெண்மணி வ அலைக்குமுஸ்ஸலாம் என்று கூறினாள். ஹஸ்ரத் உமர் அவர்கள், நான் அருகில் வரலாமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண், நன்மையுடன் வாருங்கள், இல்லையெனில் திரும்பச் சென்று விடுங்கள் என்று கூறினாள். அதாவது, நல்ல விஷயத்தை பேச விரும்பினால் வாருங்கள், இல்லையெனில் திரும்பிச் சென்று விடுங்கள் என்று கூறினாள். அன்னார் அருகில் சென்றார்கள். உங்களுக்கு என்னவாயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண், இரவும் குளிரும் இங்கே எங்களை தடுத்து நிறுத்திவிட்டது என்று கூறினாள். இந்த குழந்தைகளுக்கு என்னவாயிற்று, இவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று அன்னார் கேட்டார்கள். அதற்கு அந்த பெண், பசியின் காரணமாக என்று கூறினாள். ஹஸ்ரத் உமர் அவர்கள், இந்த பாத்திரத்தில் என்ன உள்ளது என்று கேட்டார்கள். இதற்குள் வெறும் தண்ணீர் மட்டுமே உள்ளது. குழந்தைகள் தூங்கும் பொருட்டு இதனை கொண்டு நான் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கும் ஹஸ்ரத் உமருக்கும் இடையில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவானாக என்று அந்த பெண்மணி கூறினாள். அதற்கு ஹஸ்ரத் உமர் அவர்கள், பெண்மணியே, அல்லாஹ் உம்மீது கருணை காட்டுவானாக. உன்னுடைய நிலை உமருக்கு எவ்வாறு தெரியும் என்று கேட்டார்கள். அதற்கு அவள், அவர் எங்களுடைய விவகாரங்களை கண்காணிப்பவராக உள்ளார் என்று கூறினாள். அதாவது, அந்த பெண்மணி கூறினாள், எங்களுடைய விவகாரங்களுக்கு உமர் அவர்கள் கண்காணிப்பாளராக உள்ளார், ஆனால் எங்களை பற்றி அறியாமல் உள்ளார் என்று கூறினாள். ஹஸ்ரத் உமருடன் இருந்த அஸ்லம் கூறுகின்றார், அதன் பிறகு ஹஸ்ரத் உமர் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். என்னுடன் செல்லுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் மிக விரைவாக சென்று தாருத் தகீக்கை சென்றடைந்தோம். ஹஸ்ரத் உமர் அவர்கள் தம் காலத்தில் தாருத் தகீக் என்ற கட்டடத்தை கட்டச் செய்தார்கள். அதில் மாவு, சத்துமாவு, பேரித்தம்பழங்கள், உலர் திராட்சை போன்ற பயணத்திற்கு அவசியமான பொருட்களை வைத்திருந்தார்கள். மதினா மற்றும் மக்காவிற்கு இடையில் உள்ள வழிகளிலும் பயணிகளுக்கு சில
சத்திரங்களை உருவாக்கியிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்னார் அங்கிருந்து ஒரு மூடை தானியங்களை எடுத்தார்கள். நெய் டப்பாவை ஒன்றை எடுத்தார்கள். இவற்றை என் மீது தூக்கி வையுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். அஸ்லம் கூறுகிறார், உங்களுக்கு பதிலாக நான் சுமந்து வருகிறேன் என்று நான் கூறினேன். ஹஸ்ரத் உமர் அவர்கள் 3 முறை இவற்றை என்னிடம் எடுத்து தாருங்கள் என்று கூறினார்கள். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பதிலாக அவற்றை நான் சுமந்து வருகிறேன் என்று நான் கூறினேன். இறுதியில் ஹஸ்ரத் உமர் அவர்கள், கியாமத் நாளன்று எனது பாரத்தை நீங்கள் சுமப்பீர்களா என்று என்னிடம் கேட்டார்கள். அதன் பிறகு அந்த மூடையை அன்னார் மீது தூக்கி வைத்தேன். அன்னார் அந்த மூடைகளை தமது இடுப்பில் தூக்கி வைத்து வேக வேகமாக நடந்து கொண்டே சென்றார்கள். நானும் அன்னாருடன் வேக வேகமாக நடந்தேன். எந்த அளவுக்கென்றால் நாங்கள் அப்பெண்மணிக்கு அருகில் சென்று விட்டோம். அன்னார் அந்த மூடையை அப்பெண்ணுக்கு அருகில் இறக்கி வைத்தார்கள். அதிலிருந்து கொஞ்சம் மாவை எடுத்து அப்பெண்ணை பார்த்து, பானையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை போடு, நான் அதை கிளறிக்கொண்டே செல்கிறேன் என்றார்கள். இன்னொரு இடத்தில் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது என்றால், ஹஸ்ரத் உமர் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து, நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போடு, நான் உங்களுக்காக இனிப்பான மாவு கலவையை செய்கிறேன் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் பாத்திரத்துக்கு கீழே நெருப்பை ஊத ஆரம்பித்தார்கள். அறிவிப்பாளர் அஸ்லம் கூறுகிறார், ஹஸ்ரத் உமர் அவர்களின் தாடி பெரிய தாடியாகவும் அடர்த்தியானதாகவும் இருந்தது. புகை அன்னாருடைய தாடியின் உள்ளே இருந்து வருவதை நான் கண்டேன். அதாவது புகை எழும்போது முகத்திலும் பட்டது, தாடிக்குள்ளும் சென்றது. உணவு சமைக்கப்பட்டவுடன் அன்னார் அந்த பானையை கீழே இறக்கினார்கள். ஏதாவது பாத்திரம் கொண்டு வாருங்கள் என்று அன்னார் கூறினார்கள். அந்த பெண் ஒரு பெரிய தட்டை கொண்டு வந்தாள். அன்னார் அதில் உணவை இட்டார்கள். இந்த குழந்தைகளுக்கு உணவை கொடு, நான் உங்களுக்காக உணவை பரத்தி வைக்கிறேன் என்றார்கள். அதாவது இன்னும் உணவுகளை ஆற வைக்கும் பொருட்டு வேறு பாத்திரத்தில் இட்டு வைக்கிறேன் என்றார்கள். அந்த குழந்தைகள் வயிறு நிரம்ப உணவு உண்ணும் வரை அன்னார் தொடர்ச்சியாக இவ்வாறு செய்து கொண்டே சென்றார்கள். எஞ்சிய உணவை பிறகு அங்கேயே விட்டுவிட்டார்கள். அஸ்லம் கூறுகிறார், பிறகு அன்னார் எழுந்து நின்றார்கள். நானும் அன்னாருடன் எழுந்து நின்றேன். அப்போது அந்த பெண்மணி, அல்லாஹ் தங்களுக்கு மிகச்சிறந்த நட்பலனை வழங்குவானாக, நீங்கள் இவ்விஷயத்தில் ஹஸ்ரத் அமீருல் மோமினின் அவர்களை விடவும் அதிக உரிமை உள்ளவர் என்று கூறினாள். அதாவது நட்பலனை பெறும் விஷயத்தில். அதற்கு ஹஸ்ரத் உமர் அவர்கள், நன்மையான விஷயத்தை பேசுங்கள், நீ அமீருல் மோமினீனை சந்திக்க செல்லும் போது என்னை அங்கு காண்பாய் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், பிறகு ஹஸ்ரத் உமர் அவர்கள் அங்கிருந்து ஒரு புறம் விலகிச் சென்று அப்பெண்ணை நோக்கி அமர்ந்து விட்டார்கள். அப்போது நான் அன்னாரிடம் சென்று, இதை தவிர வேறு ஏதேனும் வேலை உள்ளதா என்று கேட்டேன். அன்னார் என்னிடம் எதுவும் பேசவில்லை. நான் அந்த குழந்தைகளை பார்த்தேன். அவர்கள் ஒருவருக்கொருவர் விளையாடிக் கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர். எல்லா குழந்தைகளும் நிம்மதியுடன் தூங்கிவிட்டனர். ஹஸ்ரத் உமர் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவாறு எழுந்து நின்றார்கள். மேலும் என்னை பார்த்து, அஸ்லமே, பசியின் காரணமாகவே குழந்தைகள் விழித்திருந்தனர், அழுது கொண்டிருந்தனர். நான் இப்போது கண்ட குழந்தைகளின் இந்த நிம்மதியான நிலையை காணாதவரை இங்கிருந்து செல்லக்கூடாது என எண்ணியிருந்தேன் என்றார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இச்சம்பவத்தை எடுத்து கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது இஸ்லாமிய ஆட்சியின் கடமையாகும். அதாவது இஸ்லாமிய ஆட்சியில் பொறுப்புகளை குறித்து அன்னார் கூறுகிறார்கள். இதை குறித்து ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு சம்பவம் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உண்மையை வெளிப்படுத்துவதாகவும் உள்ளது. ஒரு முறை 2ஆம் கலீஃபா ஹஸ்ரத் உமர் அவர்கள் எந்த முஸ்லிமுக்காவது ஏதேனும் துன்பம் ஏற்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்காக வெளியே நகர்வலம் சென்றிருந்தார்கள். ஹிலாஃபத்தின் தலைமையிடமான மதீனாவிலிருந்து 3 மைல் தொலைவில் மிரார் எனும் பெயருடைய ஒரு ஊரில் நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள், இந்த ஊரின் பெயர் மிரார் கிடையாது, சிரார் ஆகும், எழுத்தாளரின் தவறின் காரணமாக மிரார் என்று எழுதப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் அங்கு அழும் ஓசையை கேட்டார்கள். அங்கு சென்று பார்த்தபோது ஒரு பெண் ஏதோ சமைத்துக் கொண்டிருக்கிறாள். 2-3 குழந்தைகள் அழுது கொண்டிருந்தனர். என்ன விஷயம் என்று அப்பெண்ணிடம் கேட்டார்கள். 2-3 வேளைகளின் பசியாகும், உண்ணுவதற்கு ஒன்றுமில்லை, குழந்தைகள் அமைதி இழந்து உள்ளனர். ஆகவே குழந்தைகளின் கவனம் திசை மாறி தூங்கிவிடும் பொருட்டு
அடுப்பில் வெறும் பானையை வைத்துள்ளேன் என்று அந்த பெண்மணி கூறினாள். ஹசரத் உமர் அவர்கள் இதை கேட்டு உடனடியாக மதீனாவுக்கு திரும்பினார்கள். மாவு, நெய், இறைச்சி, பேரித்தம்பழங்களை எடுத்து ஒரு சாக்கு பையில் போட்டு பணியாளரிடம் இதை என் முதுகில் தூக்கி வையுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அந்த பணியாளர், ஹுசூர், நான் உள்ளேன், நான் இதை சுமந்து வருகிறேன் என்றார். இப்போது நீர் இந்த சுமையை சுமந்து வரலாம், ஆனால் கியாமத்தின் போது எனது பாரத்தை யார் சுமப்பார்கள் என்று பதிலளித்தார்கள். அதாவது அவர்களின் உணவுக்கான தேவையை கருத்தில் கொள்வது எனது கடமையாகும். இந்த கடமையில் என் சார்பாக கவனக்குறைவு ஏற்பட்டுள்ளது. ஆகவே இதற்கான பரிகாரம் என்னவென்றால் நானே இதை சுமந்து எடுத்துச் சென்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், தேவையுடையவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது. ஒருவர் இந்த சம்பவத்தை கண்டு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு தேவையுடையவர்களுக்கும் உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என புரிந்து கொள்ளக்கூடாது. ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுகிறார்கள், ஏழைகளை பராமரிக்கும்படி கட்டளையிடுகின்ற அதே சமயத்தில் இஸ்லாம் முன்பு கூறப்பட்டது போன்று சோம்பேறித்தனத்தையும் ஒழிக்கின்றது. சோம்பேறித்தனத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உதவித்தொகையை கொடுப்பதில்லை. மக்கள் வேலை செய்வதை விட்டுவிட வேண்டும் என்பது இந்த உதவித்தொகைகளின் நோக்கம் கிடையாது. மாறாக கட்டாயத்திற்கு ஆளானவர்களுக்கு இந்த உதவித்தொகைகள் கொடுக்கப்பட்டு வந்தன. ஏனெனில் கையேந்துவதை விட்டு மக்கள் தடுக்கப்பட்டனர். ஹசரத் உமர் அவர்கள் கையேந்துபவர்களை கையேந்துவதை விட்டு தடுப்பதற்காகவும் மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். பசித்திருப்பதை கண்டவுடன் உணவு கொடுக்கப்படவில்லை. ஒருவர் கையேந்தியவுடன் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக கையேந்துபவர் ஆரோக்கியமான மனிதராக இருந்தால் அன்னார் மிக கடுமையாக நடவடிக்கை எடுப்பார்கள். ஒரு முறை உதவி கேட்பவர் ஒருவரின் பை மாவினால் நிறைந்திருப்பதை ஹசரத் உமர் அவர்கள் கண்டார்கள். அவர் கையேந்தி கொண்டிருந்தார். அவரது பையில் மாவு இருந்தது. ஹசரத் உமர் அவர்கள் அந்த நபரிடமிருந்து மாவை வாங்கி ஒட்டகங்களுக்கு முன்னால் போட்டுவிட்டார்கள். அவரது பையை காலி செய்து விட்டார்கள். இப்போது கையேந்தி என்று கூறிவிட்டார்கள். பிறரிடம் உதவி கேட்பவர்கள் வேலை செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்டார்கள். இந்த விஷயம் நிரூபணமான விஷயமாகும். அதாவது, நீர் ஆரோக்கியமான மனிதராக இருக்கின்றீர், நீர் ஏன் கையேந்துகிறீர்கள்? உழைத்து சம்பாதித்து உண்ணுங்கள். மறுபடியும் நீர் கையேந்தினால் மீண்டும் உம்முடன் இவ்வாறே நடந்து கொள்ளப்படும். உம்மிடமிருந்து பிடுங்கி கால்நடைகளுக்கு முன் போடப்பட்டுவிடும் என்று பாடம் புகட்டப்பட்டது. உதவி கேட்கக்கூடிய பெரும்பாலார் இந்த ஒரு சம்பவத்தை எடுத்துரைத்து, பாருங்கள் ஹசரத் உமர் அவர்கள் எவ்வாறு கவனித்துக் கொண்டார்கள் என்று இந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுக்கின்றனர். ஆனால் கையேந்துவதை விட்டு இஸ்லாம் எந்த அளவுக்கு கடுமையாக தடுத்துள்ளது என்பதை பார்க்க மாட்டார்கள். இவ்விஷயத்திலும் ஹசரத் உமர் மற்றும் ஹசரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை உள்ளது. ஹசரத் உமர் அவர்கள் பிறகு அந்த நடைமுறையை தொடரச் செய்தார்கள். இதை அந்த மக்கள் பார்ப்பதில்லை. பிறகு இந்த சம்பவத்தை இன்னொரு இடத்தில் எடுத்துரைத்தவாறு ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், ஹசரத் உமரை பாருங்கள், அவருடைய ஆளுமை அதிகாரத்தை கண்டு ஒருபுறம் உலகின் பெரும் அரசர்கள் நடுங்கினர். கைசர் கிஸ்ராவுடைய அரசுகள் கூட நடுங்கி போயின. ஆனால் இன்னொரு புறம் இருள் மூழ்கிய இரவில் ஒரு காட்டரபி பெண்ணினுடைய குழந்தைகள் பசியோடு இருப்பதைக் கண்டு உமர் போன்ற மாபெரும் அந்தஸ்தையுடைய மனிதர் கூட நிம்மதி இழந்து விடுகிறார். தமது முதுகில் மாவு மூடையை சுமந்து கொண்டு நெய் டப்பாவை தமது கையில் பிடித்து கொண்டு அவர்களிடத்தில் சென்றடைகின்றார். தமது கைகளால் உணவு சமைத்து அந்த குழந்தைகளுக்கு பரிமாறி அவர்கள் நிம்மதியாக தூங்காதவரை அவர் அங்கிருந்து திரும்பவில்லை. பிறகு ஹசரத் உமர் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான அஸ்லம் இவ்வாறு கூறுகின்றார். அஸ்லம் என்ற நபரை குறித்து முன்பும் கூறப்பட்டது. மதீனாவில் வியாபாரிகளின் ஒரு குழு வந்தது. அவர்கள் ஈது மைதானத்தில் தங்கியிருந்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களிடம், இரவு நேரத்தில் நாம் அவர்களுக்கு காவல் இருக்கலாம், இதை நீர் விரும்புகிறீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள். அவர்கள் இருவரும் முழு இரவும் அவர்களுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். மேலும் இறைவனை தொழுது கொண்டிருந்தார்கள். ஒரு குழந்தை அழும் குரலை ஹசரத் உமர் அவர்கள் கேட்டார்கள். அன்னார் அந்த பக்கம் சென்றார்கள். அக்குழந்தையின் தாயிடம், அல்லாஹ்வின் அச்சத்தை மேற்கொள், உமது குழந்தையை நன்கு கவனித்துக்கொள் என்று கூறிவிட்டு திரும்பி சென்று விட்டார்கள். அக்குழந்தை அழும் குரலை அன்னார் மீண்டும் கேட்டார்கள். அதாவது, பொருட்களை பாதுகாப்பதற்காக எங்கு அமர்ந்திருந்தார்களோ அங்கு திரும்பி சென்று விட்டார்கள். பிறகு மீண்டும் அக்குழந்தையின் அழும் குரலை கேட்டு மீண்டும் அக்குழந்தையின் தாயிடம் சென்றார்கள். முதலில் கூறியது போன்று மீண்டும் அவளிடம் கூறினார்கள். மேலும்
தமது இடத்திற்கு திரும்பிவிட்டார்கள். இரவின் இறுதி நேரத்தில் அக்குழந்தையின் அழும் குரலை கேட்டபோது அன்னார் அந்த தாயிடம் சென்றார்கள். உமக்கு என்னவாயிற்று? நீ மிகவும் அக்கறையற்ற தாயாக இருக்கிறாயே. முழு இரவும் அழுததன் காரணமாக குழந்தை நிம்மதி இழந்துள்ளதை நான் காண்கிறேன் என்றார்கள். அந்த பெண்மணி கூறினாள், அல்லாஹ்வின் அடியாரே, பாலை தவிர்த்து பிற உணவுகளின் பக்கம் நான் குழந்தையை திசை திருப்புகிறேன். ஆனால் அவனோ அதை மறுத்து விடுகின்றான். எனக்கு பாலை மட்டும் தா என்கிறான். ஹசரத் உமர் அவர்கள் ஏன் அவ்வாறு என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி கூறினாள், ஏனென்றால் பால் குடிப்பதை நிறுத்திய குழந்தைகளுக்கு மட்டுமே ஹசரத் உமர் அவர்கள் உதவித்தொகையை நிர்ணயித்துள்ளார்கள். உன்னுடைய குழந்தையின் வயது என்ன என்று ஹசரத் உமர் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த பெண் இத்துணை காலம் இத்துணை மாதம் என்று கூறினாள். ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், உமக்கு என்னவாயிற்று? இத்தனை விரைவில் பால் குடித்தலை நிறுத்தாதே என்றார்கள். பிறகு ஹசரத் உமர் அவர்கள் மக்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையை தொலை வைத்தார்கள். அன்னாரின் அழுகையின் காரணமாக அன்னார் என்ன ஓதினார்கள் என்று மக்களுக்கு தெளிவாகவில்லை. ஹசரத் உமர் அவர்கள் தம்மை பார்த்து, உமருக்கு கேடு நிகழட்டும், முஸ்லிம்களின் எத்தனையோ குழந்தைகளை அவர் கொன்றுவிட்டார் என்றார்கள். பிறகு ஹசரத் உமர் அவர்கள் அறிவிப்பு செய்பவருக்கு கட்டளையிட்டார்கள். அறிவிப்பு செய்பவர் இவ்வாறு அறிவித்தார், அதாவது, உங்களது குழந்தைகளுக்கு பால் குடியை நிறுத்துவதில் அவசரம் காட்ட வேண்டாம். இஸ்லாத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் உதவித்தொகை நிர்ணயிப்போம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. ஹசரத் உமர் அவர்கள் முழு நாட்டிலும் இந்த கட்டளையை பிறப்பித்தார்கள். இச்சம்பவத்தை ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது தொனியில் எடுத்துரைக்கிறார்கள். ஹசரத் உமர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு இந்த உதவித்தொகையும் நிர்ணயிக்கவில்லை. ஆனால் பிறகு பால் குடிக்கும் குழந்தையின் உரிமையை ஒப்புக்கொண்டார்கள். அக்குழந்தைகளின் பங்கை அவர்களின் தாய்மார்களுக்கு கொடுக்கப்படும் என்று கட்டளையிட்டார்கள். முதலில் ஹசரத் உமர் அவர்கள் என்ன புரிந்து வைத்திருந்தார்கள் என்றால், குழந்தை பால் குடிக்கும் வரை அது சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருக்காது. அக்குழந்தையின் பொறுப்பு அதனுடைய தாய் மீதே உள்ளது. பைத்துல் மாலில் இருந்து அதற்கு செலவு கொடுப்பதை மக்களின் மீது அதன் பொறுப்பு இல்லை என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் ஒருமுறை ஹசரத் உமர் அவர்கள் உலாவுவதற்காக வெளியே சென்றார்கள். நகரத்திற்கு வெளியே காட்டரபிகளின் குழு ஒன்று முகாமிட்டிருந்தது. ஒரு கூடாரத்தில் இருந்து குழந்தையின் அழும் குரலை ஹசரத் உமர் அவர்கள் செவியுற்றார்கள். குழந்தை கதறி அழுதது. ஆனால் தாயோ தட்டி கொடுத்து தூங்க வைக்க முயற்சி செய்தாள். கொஞ்ச நேரம் வரை தட்டி கொடுத்த பிறகும் கூட குழந்தை அமைதியாகாத காரணத்தால் தாய் அந்த குழந்தையை அறைந்து விட்டாள். உமருக்கு முன்னால் சென்று அழு என்றாள். இதனுடன் எனக்கு என்ன தொடர்பு உள்ளது என்று ஹசரத் உமர் அவர்கள் வியப்புற்றார்கள். ஹசரத் உமர் அவர்கள் கூடாரத்திற்குள் நுழைய அப்பெண்ணிடம் அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தார்கள். உள்ளே சென்று அந்த பெண்ணிடம், பெண்ணே, என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அந்த பெண்ணுக்கு ஹசரத் உமர் அவர்களை அடையாளம் தெரியாது. ஆகவே ஹசரத் உமர் அவர்களை பார்த்து, உமர் அவர்கள் அனைவருக்கும் உதவித்தொகை நிர்ணயித்துள்ளார்கள். ஆனால் பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உணவின் அவசியம் உள்ளது என்பது அவருக்கு தெரியாது. தற்போது என்னிடத்தில் முழுமையாக பால் இல்லை. உதவித்தொகை கிடைக்கட்டும் என்று நான் பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டேன் என்றாள். ஹசரத் உமர் அவர்கள் அப்போதே திரும்பிச் சென்றார்கள். கருவூலத்தில் இருந்து அன்னார் மாவு மூடை ஒன்றை வெளியே கொண்டு வர செய்தார்கள். அதை தாமே தூக்கி கொண்டு செல்ல ஆரம்பித்தார்கள். கருவூலத்தில் நியமிக்கப்பட்டிருந்த நபர் முன்னால் வந்து, நான் சுமந்து வருகிறேன் என்றார். ஹசரத் உமர் அவரை பார்த்து, நீங்கள் விட்டுவிடுங்கள், நானே சுமந்து செல்கிறேன். கியாமத்து நாளில் எனக்கு கசையீடு கொடுக்கப்படும் போது எனக்கு பதிலாக நீங்கள் பதிலளிப்பீர்களா என்ன? என் மூலமாக இவ்வாறு எத்தனை குழந்தைகள் இறந்து போனர் என்று தெரியவில்லையே என கூறினார்கள். அதன் பிறகு ஹசரத் உமர் அவர்கள் பால் குடிக்கும் குழந்தைகளுக்கும் உதவித்தொகை நிர்ணயிக்கப்படுகிறது என கட்டளையிட்டார்கள். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதீஸில் அம்மார் பின் ஹுசைமா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹசரத் உமர் அவர்கள் எனது தந்தையிடம், உமது நிலத்தில் மரம் நடுவதை விட்டு எந்த விஷயம் உம்மை தடுக்கிறது என்று கேட்டார்கள். அதாவது அவர் மரம் நடாமல் இருந்தார், தமது தோட்டத்தை வளப்படுத்தாமல் இருந்தார், அல்லது பட்டுப்போன மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்களை நடாமல் இருந்தார். அதற்கு எனது தந்தை பதிலளித்தார், நான் வயோதிகனாகிவிட்டேன், வரும் நாட்களில் இறந்து விடுவேன், இதனால் எனக்கு என்ன பயன் என்றார். ஹசரத் உமர் அவர்கள் அவரை பார்த்து, நீர் கண்டிப்பாக மரம் நட வேண்டும், நீர் கூறுவது சான்று ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக நீர் மரம் வைக்க வேண்டும் என்றார்கள். பிறகு ஹசரத் உமர் அவர்கள் எனது தந்தையுடன் சேர்ந்து எங்களுடைய நிலத்தில் மரம் நடுவதை நான் கண்டேன் என்று அறிவிப்பாளர் கூறுகிறார். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சோம்பேறித்தனத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளுதல் எனும் தலைப்பிலும் இச்சம்பவத்தை எடுத்துரைத்துள்ளார்கள். அத்துடன் முந்தைய தலைமுறை
வைத்த மரத்தின் கனிகளை நீங்கள் உண்ணுகிறீர்கள், அடுத்த தலைமுறைக்கும் விட்டு செல்லுங்கள் என்ற தலைப்பிலும் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்துள்ளார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவில் நகர்வலம் வருவார்கள். ஒரு முறை இரவில் நகரில் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு பெண் காதல் கவிதைகளை பாடுவதை கேட்டார்கள். பகலில் இதை குறித்து அன்னார் ஆராயச் செய்தார்கள். நீண்ட காலமாக அந்த பெண்ணின் கணவர் வெளியே சென்றிருப்பது தெரிய வந்தது. வெளியே இராணுவத்தில் சென்றிருந்தார். அதன் பிறகு எந்த ஒரு இராணுவ வீரனும் 4 மாதங்களை விட அதிகமாக வெளியே இருக்கக்கூடாது என அன்னார் கட்டளையிட்டார்கள். ஒரு இராணுவ வீரன் அதிக காலம் வெளியே இருக்க விரும்பினால் தம்முடைய மனைவியையும் தம்முடன் வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் 4 மாதங்களுக்கு பிறகு இராணுவ அதிகாரி அந்த வீரனை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு திரும்ப அனுப்பி வைத்துவிட வேண்டும் என கட்டளை பிறப்பித்தார்கள். இதற்கு விளக்கமாக இன்னொரு இடத்தில் இவ்வாறும் கூறப்பட்டுள்ளது. அதாவது ஹஸ்ரத் உமர் அவர்கள் கவிதைகளை பாடிக்கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் கவிதைகளை செவியுற்ற பிறகு, நீ ஏதேனும் தீய நாட்டம் கொண்டிருக்கிறாயா என கேட்டார்கள். அதற்கு அந்த பெண்மணி, அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றாள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து, தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள், அவருக்கு இப்போது கடிதம் அனுப்பி வைக்கிறேன் என்றார்கள். அதாவது உம்முடைய கணவருக்கு இப்போதே கடிதம் அனுப்பி வைக்கிறேன் என்றார்கள். ஆகவே ஹஸ்ரத் உமர் அவர்கள் அந்நபரை திரும்ப அழைக்கும் விதமாக அவரிடத்தில் ஒரு செய்தியாளரை அனுப்பி வைத்தார்கள். பிறகு மேற்கொண்டு அன்னார் ஆய்வு செய்தார்கள். ஏற்கனவே கூறப்பட்டதை போன்று அதிகபட்சமாக 4 மாத காலத்தை நிர்ணயித்தார்கள். இதைவிட அதிக காலம் கணவன் வெளியே இருக்கக்கூடாது அல்லது மனைவி மக்கள் உடன் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான அஸ்லம் கூறுகிறார்கள், ஒரு இரவில் ஹஸ்ரத் உமர் அவர்களுடன் மதினாவின் புறநகர் பகுதிக்கு நான் சென்றிருந்தேன். எங்களுக்கு ஒரு கூடாரம் தென்பட்டது. அந்த கூடாரத்தை நோக்கி நாங்கள் செல்ல ஆரம்பித்தோம். அக்கூடாரத்தில் ஒரு பெண் பிரசவ வழியால் அழுது கொண்டிருந்தாள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் அந்த பெண்ணிடம் நிலையை கேட்டறிந்தார்கள். நான் ஒரு பயணியாவேன், வெளியூரை சார்ந்தவள், என்னிடம் எதுவுமில்லை என்று அந்த பெண்மணி கூறினாள். இதை கேட்ட ஹஸ்ரத் உமர் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். மிக விரைவாக தம் வீட்டிற்கு திரும்பினார்கள். தம்முடைய மனைவியான ஹஸ்ரத் உம்மே குல்சூம் பின்த் அலி அவர்களிடம், அல்லாஹ் உம்மிடத்தில் கொண்டு வந்துள்ள நட்பலனை பெற விரும்புகிறாயா என்று கேட்டார்கள். அன்னார் அனைத்து விஷயங்களையும் மனைவியிடத்தில் கூறினார்கள். அதற்கு அவர்கள், ஆம், நிச்சயமாக பெற விரும்புகிறேன் என்றார்கள். பிறகு ஹஸ்ரத் உமர் அவர்கள் மாவையும் கொழுப்பையும் தம் முதுகில் சுமந்து கொண்டார்கள். ஹஸ்ரத் உம்மே குல்சூம் அவர்கள் பிரசவத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் வந்தார்கள். ஹஸ்ரத் உம்மே குல்சூம் அவர்கள் அந்த பெண்ணிடம் சென்றார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் அந்த பெண்ணின் கணவனுடன் அமர்ந்து கொண்டார்கள். அந்த கணவனும் அங்கிருந்தான். அவன் ஹஸ்ரத் உமர் அவர்களை அடையாளம் காணவில்லை. அன்னார் அவனிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஹஸ்ரத் உம்மே குல்சூம் அவர்கள் ஹஸ்ரத் உமர் அவர்களிடம் வந்து, அமீருல் மோமினின் அவர்களே, தங்களுடன் இருப்பவருக்கு ஆண் குழந்தையை பற்றிய நற்செய்தியை கூறிவிடுங்கள் என்றார்கள். அதாவது இப்பெண்ணினுடைய கணவனுக்கு மகன் பிறந்திருப்பதாக நற்செய்தி கூறுங்கள் என்றார்கள். அந்த நபர் ஹஸ்ரத் உம்மே குல்சூம் அவர்களின் பேச்சை கேட்ட பிறகுதான் அவருக்கு புரிந்தது. அவர் யாருடன் உட்கார்ந்திருக்கிறார், எத்துணை மாபெரும் மனிதருடன் அமர்ந்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியாது. அவர் ஹஸ்ரத் உமரிடம் மன்னிப்பு கோரலானார். அதற்கு ஹஸ்ரத் உமர் அவர்கள் பரவாயில்லை என்றார்கள். பிறகு அவர்களுக்கு செலவு தொகையையும் அவசியமான பொருட்களையும் கொடுத்து அனுப்பினார்கள். அதன் பிறகு ஹஸ்ரத் உமர் அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். சயீத் பின் முசையப் மற்றும் அபு சல்மா பின் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஹஸ்ரத் உமர் அவர்கள் என்னவெல்லாம் கூறினார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டார்கள். கடுமை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களில் கடுமையிலும், மென்மை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களில் மென்மையிலும் முன்னேறி சென்று விட்டார்கள். மேலும் மக்களின் குடும்பத்தினருக்கு தகப்பனாக ஆகிவிட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், எந்த பெண்களின் கணவர்மார்கள் வெளியே சென்று உள்ளார்களோ அவர்களிடத்தில் அன்னார் செல்வார்கள். அவர்களின் கதவருகில் சென்று சலாம் கூறுவார்கள். உங்களுக்கு ஏதேனும் தேவையுள்ளதா, உங்களுக்கு ஏதேனும் தேவையான பொருள் வேண்டுமென்றால் நான் அதை கடை வீதியிலிருந்து வாங்கி கொண்டு வந்து தருகிறேன். பொருட்களை வாங்கும்போது நீங்கள் ஏமாற்றப்படுவதை நான் விரும்பவில்லை என்பார்கள். அந்த பெண்கள் அன்னாருடன் தம் பெண் பிள்ளைகளையோ அல்லது ஆண் பிள்ளைகளையோ அனுப்பி வைப்பார்கள். அன்னார் கடை வீதிக்கு செல்லுகையில் அன்னாருக்கு பின்னால் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் எந்த அளவுக்கு உடன் செல்வார்கள் என்றால் அவர்களை எண்ணுவது கடினமாக இருக்கும். ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவார்கள்.
எந்த பெண்களுக்கு பிள்ளைகள் இல்லையோ அவர்களுக்காக தாமே பொருட்களை வாங்குவார்கள். ஏதேனும் ஒரு படைப்பிரிவிலிருந்து தூதுவன் வந்திருந்தால் அவனிடமிருந்து அப்பெண்களின் கணவர்களுடைய கடிதங்களை வாங்கி கொண்டு அன்னாரே அதை கொண்டு கொடுப்பார்கள். உங்களுடைய கணவர் அல்லாஹ்வின் வழியில் சென்றுள்ளார், நீங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நகரில் உள்ளீர்கள், இக்கடிதத்தை படித்து காட்டுவதற்கு உங்களுக்கு தெரிந்த யாராவது இருந்தால் நல்லது, இல்லையெனில் கதவின் அருகில் வந்து நின்று கொள், நான் வாசித்து கூறுகிறேன் என்பார்கள். நம்முடைய தூதுவன் இன்னின்ன நாட்களில் இங்கிருந்து செல்லுவான், நீங்கள் அதற்குள் கடிதத்தை எழுதிவிடுங்கள், நாம் அக்கடிதத்தை அனுப்பி வைத்து விடுவோம் என்பார்கள். பிறகு அனைத்து பெண்களிடமும் கடிதம் எழுதுவதற்காக தாள்களையும் மையையும் எடுத்து செல்வார்கள். அவர்களில் யாரெல்லாம் கடிதம் எழுதுவார்களோ அக்கடிதங்களை வாங்கிக் கொள்வார்கள். எழுத தெரியாத பெண்களிடத்தில் காகிதமும் மையும் உள்ளது, நீங்கள் கதவருகில் வாருங்கள், நீங்கள் கூறுங்கள், நான் எழுதுகிறேன் என்பார்கள். இவ்வாறு அன்னார் ஒவ்வொரு வீடாக செல்வார்கள். அவர்களின் கணவர்களுக்கு அவர்களின் சார்பாக கடிதங்களை எழுதுவார்கள். பிறகு அந்த கடிதங்களை அனுப்பி வைப்பார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் உமர் அவர்கள் தமது தோளில் ஒட்டக இருக்கையை தூக்கி கொண்டு அப்தாவை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருப்பதை நான் கண்டேன். இது மக்கா மற்றும் மினாவுக்கு அருகில் உள்ள ஒரு இடத்தின் பெயராகும். ஹஸ்ரத் அலி அவர்கள் கூறுகிறார்கள், அமீருல் மோமினின் அவர்களே, எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அன்னார், சதகாவின் ஒரு ஒட்டகம் ஓடிவிட்டது, நான் அதை தேடிக்கொண்டு செல்கிறேன் என்றார்கள். நான் ஹஸ்ரத் உமரிடம், தாங்கள் கூறும் விஷயங்கள் எவ்வாறானதாக உள்ளது என்றால், தாங்கள் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய கலிஃபாக்களுக்கு எவ்வாறான வழிகளை நிர்ணயித்து விட்டீர்கள் என்றால் அதில் செல்வது எளிதல்ல என்றேன். ஹஸ்ரத் உமர் அவர்கள், அபுல் ஹசனே, என்னை பழித்துரைக்காதீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நுபுவத்துடன் அனுப்பிய அந்த இறைவன் மீது ஆணையாக, ஃபராத் நதியோரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி வீணாகி போனால் கூட கியாமத் நாளன்று அதற்காக உமர் பிடிக்கப்படுவார் என்றார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஹஸ்ரத் உமர் அவர்களின் காலத்தில் ஒரு முஸ்லிம் தலையை கீழே போட்டவாறு வந்து கொண்டிருந்தார். அதாவது ஒரு முஸ்லிம் நபர் தலை குனிந்தவாறு வந்து கொண்டிருந்தார். ஏதேனும் கஷ்டமோ துன்பமோ ஏற்பட்டிருக்கலாம். அதன் காரணமாக துயரமடைந்து தலையை தொங்க போட்டு கொண்டு சென்று கொண்டிருந்தார். ஹஸ்ரத் உமர் அவர்கள் அவருடைய கன்னத்தில் தட்டியவாறு, இது இஸ்லாமிய வெற்றிகளின் காலமாகும், நீங்கள் தலையை தொங்க போட்டு கொண்டு செல்கின்றீரே என்றார்கள். அதாவது இக்காலத்தில் இஸ்லாத்திற்கு வெற்றிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன, உங்களுக்கு ஏதேனும் சிறு துன்பம் ஏற்பட்டிருக்கலாம், அதன் காரணமாக நீங்கள் உங்களது தலையை தொங்கவிட்டு செல்கின்றீர்கள். இது சரியான வழிமுறை அல்ல. இறைவன் தற்போது இஸ்லாத்திற்கு அரசாட்சியை வழங்கியுள்ளான். உலகம் என்ன வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளட்டும், இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைக்கும் என நீங்கள் நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் தானே? இஸ்லாத்திற்கு வெற்றி கிட்டும் என உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமாயின் இப்போது அழ வேண்டிய அவசியம் என்ன? சின்ன சின்ன விஷயங்களுக்காக அழக்கூடாது. அல்லது சில முஸ்லிம்களுக்கு ஓரிடத்திலிருந்து துன்பம் ஏற்பட்டுள்ளது என்றாலும் கூட அழ வேண்டிய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதியானில் இருந்து ஹிஜ்ரத் செய்த பிறகு ஒரு நம்பிக்கையாளர் என்ன இழந்துள்ளார் என்று பார்க்கக்கூடாது. ஏதாவது பொருள் வீணாகிவிட்டது என்றாலும், நஷ்டம் சிறிதளவு ஏற்பட்டாலும் கூட என்ன இழந்துள்ளோம் என பார்க்கக்கூடாது, யாருக்காக இழந்துள்ளோம் என பார்க்க வேண்டும் என்ற தலைப்பில் இவ்விஷயத்தை எடுத்துரைத்தார்கள். இறைவனுக்காக, இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்காக ஏதேனும் ஒரு பொருள் வீணாகிவிட்டது என்றால், கை நழுவி சென்று விட்டது என்றால், பிறகு அல்லாஹ் மிகச் சிறந்த நற்பலனை தருவான். தற்காலிக கஷ்டங்களை கண்டு கவலை கொள்ள தேவையில்லை என்றார்கள். இவ்வாறே ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் உமர் அவர்களின் ஒரு பிரபல்யமான ஒரு சம்பவத்தை எடுத்துரைக்கிறார்கள். அதன் விளைவை பற்றி எழுதும்போது அன்னார் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் உமர் அவர்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டன. ஆனால் அன்னார் அந்த துன்பங்களை பொருட்படுத்தவில்லை. இஸ்லாம் உலகில் நிலைநாட்ட விரும்பிய அந்த சமத்துவத்தை அன்னார் நிலைநாட்டினார்கள். அந்த சம்பவம் என்னவென்றால், ஜபலா பின் ஏகம் என்பவர் ஒரு மிக பெரும் கிறிஸ்தவ கோத்திரத்தின் தலைவராக இருந்தார். முஸ்லிம்கள் சிரியாவின் பக்கம் தாக்குதல் தொடுத்த போது இவர் தனது கோத்திரத்துடன் முஸ்லீமாகிவிட்டார். மேலும் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டார். ஹஜ்ஜின் போது ஓரிடத்தில் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. ஏதேச்சையாக ஒரு முஸ்லிமின் கால் இவரது காலில் பட்டுவிட்டது. சில அறிவிப்புகளின்படி அந்த நபருடைய கால் இவருடைய மேல் அங்கியில் மீது பட்டுவிட்டது என்று வருகிறது. இவர் தன்னை ஒரு அரசராக கருதி வந்தார். தன்னுடைய சமுதாயத்தின்
60,000 நபர்கள் தம் கீழ் கட்டுப்பாட்டில் உள்ளனர் என்று கருதினார். சில வரலாற்று நூல்களில் 60,000 நபர்கள் என்பது அவருடைய படை வீரர்களின் எண்ணிக்கையாகும் என்று கூறப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் ஒரு முஸ்லிமுடைய வெறும் பாதம் இவருடைய பாதத்தின் மீது பட்டவுடன் கோபத்தில் அவரை வேகமாக அறைந்து விட்டார். என்னை நீர் இழிவுபடுத்துகிறீரா? நான் யாரென்று உமக்கு தெரியாது. மரியாதையுடன் நீர் பின்னால் விலகிச் சென்றிருக்க வேண்டும். நீர் மரியாதையின்றி உமது பாதத்தை எனது பாதத்தின் மீது வைத்து விட்டீர் என்று கூறினார்கள். அந்த முஸ்லீம் அறை வாங்கி கொண்டு அமைதியாக இருந்தார். ஆனால் இன்னொரு முஸ்லீம் இவரை பார்த்து, நீங்கள் எந்த மார்க்கத்தில் இணைந்துள்ளீர்களோ அது இஸ்லாம் என்று உங்களுக்கு தெரியாதா? இஸ்லாத்தில் சிறியவர் பெரியவர் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. குறிப்பாக இந்த இல்லத்தில் வேறுபாடு கிடையாது என்றார். அதாவது காபா ஆலயத்தை சுற்றி வரும்போது செல்வந்தர் ஏழை என்ற எந்த வேறுபாடும் கிடையாது என்று கூறினார். அதற்கு அந்த தலைவர், இவற்றை நான் பொருட்படுத்துவதில்லை என்று கூறினார். உமரிடம் உம்மை பற்றி புகார் செய்யப்பட்டால் அவர் இந்த முஸ்லீமுடைய நியாயத்தை உம்மிடமிருந்து வாங்குவார் என்று அந்த முஸ்லீம் கூறினார். ஜபலாபின் ஏகம் இதை கேட்டு கோபத்தில் கொதித்து விட்டார். ஜபலாபின் ஏகமாகிய என் கன்னத்தில் அறையக்கூடிய நபர் யாராவது உள்ளாரா என்று அவர் கேட்டார். அதற்கு அந்த முஸ்லீம், மற்றவரை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் உமர் இவ்வாறான மனிதர்தான் என்று கூறினார். இதை கேட்ட அவர் விரைவாக தவாப் செய்துவிட்டு நேராக ஹசரத் உமருடைய சபைக்கு சென்றார். ஒரு பெரிய மனிதர் ஒரு சிறிய மனிதரை கன்னத்தில் அறைந்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று ஹசரத் உமரிடம் வினவினார். ஹசரத் உமர் அவர்கள், அந்த சிறிய நபரை கொண்டு அவருடைய முகத்தில் அறையச் செய்வோம் என்றார்கள். அதற்கு ஜபலாபின் ஏகம், தாங்கள் நான் கூற வந்த கருத்தை புரியவில்லை. ஒரு மிகப்பெரும் மனிதர் அறைந்து விட்டால் அதற்கு தாங்கள் என்ன நடவடிக்கையை மேற்கொள்வீர்கள் என்று கேட்டார். ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாத்தில் சிறியவர் பெரியவர் என்று எந்த வேறுபாடும் கிடையாது. ஜபலாவே, நீர்தான் இந்த தவறை செய்துவிட்டீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பொய் சொல்லிவிட்டார். அதாவது, நான் யாரையும் அடிக்கவில்லை, நான் அறிந்து கொள்வதற்காக ஒரு விஷயத்தை கேட்டேன் என்று கூறிவிட்டார். அந்த நபர் அப்போதே அந்த சபையில் இருந்து எழுந்து தம் தோழர்களுடன் தம் நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டார். தம்முடைய சமுதாயத்துடன் சேர்ந்து முர்த்ததாகிவிட்டார். மேலும் முஸ்லிம்களுக்கு எதிராக ரோமானிய போரில் பங்கெடுத்தார். ஆனால் ஹசரத் உமர் அவர்கள் இந்த விஷயத்தை பொருட்படுத்தவில்லை. இந்த சமத்துவத்தை தான் இஸ்லாமிய ஆட்சி நிலைபெறச் செய்தது. இன்றைய இஸ்லாமிய அரசாங்கங்களுக்கும் இதில் படிப்பினை உள்ளது. இந்த நற்குறிப்பு இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் தொடரும். தற்போது நான் சில மர்ஹூம்களை பற்றி எடுத்துரைப்பேன். முதலாவது குறிப்பு அப்துல் வஹீது வராஜ் சாஹிப் உடையதாகும். வால்டர் ஹோஸ்ட் ஜெர்மனியுடைய ஜமாத்தின் தலைவராக இருந்தார். சுவிட்சர்லாந்து குத்தாமுல் அஹமதியாவின் முன்னாள் தலைவரும் நேஷனல் தர்பியத் செக்ரட்டரியாகவும் இருந்துள்ளார்கள். மே மாதம் 12ஆம் தேதி எவரெஸ்ட் சிகரத்தில் வெற்றிகரமாக ஏறிய பிறகு அங்கு அகமதியத்தின் கொடியை பறக்கவிட்ட பிறகு கீழே இறங்கும்போது நோய்வாய்ப்பட்டு 41ஆம் வயதில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவோன். மனைவி, 3 மகன்கள், 2 மகள்கள், பெற்றோர், சகோதர சகோதரிகளை மர்ஹூம் தமக்கு பின்னால் விட்டு சென்றுள்ளார்கள். சுவிட்சர்லாந்துடைய அமீர் தாரிக் முதசிர் சாஹிப் எழுதுகிறார்கள், அப்துல் வஹீத் வராஜ் சாஹிப் அவர்கள் ஆரம்பம் முதல் தமது மரணம் வரை எப்போதும் ஜமாத்தின் ஒரு நல்ல பணியாற்றும் உறுப்பினராக இருந்தார்கள். ஜமாத்தின் உறுப்பினர் என்ற ரீதியிலும் பொறுப்பாளர் என்ற ரீதியிலும் மர்ஹூம் அவர்கள் ஒரு முன்னுதாரண அகமதியாக திகழ்ந்தார்கள். அவர் ஒரு விசுவாசம் மிக்க அகமதியாக இருந்தார்கள். அப்துல் வஹீத் வராஜ் சாஹிப் அவர்கள் ஜமாத்தின் தொண்டுகளை எப்போதும் மிக பணிவுடன் செய்வார்கள். அவருடைய பண்புகளில் ஆணவம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மனிதகுல தொண்டை பற்றி அவர் உபதேசம் மற்றும் செய்பவராக இருக்கவில்லை. மாறாக தமது முன்மாதிரியுடன் செய்து காட்டக்கூடியவராகவும் இருந்தார்கள். IEEE உடைய பல்வேறு ப்ராஜெக்டுகளுக்காக ஆப்பிரிக்காவுக்கும் சென்றுள்ளார்கள். அங்கு மனித குலத்திற்கு தொண்டாற்றியுள்ளார்கள். அதை கண்டு பல இளைஞர்களும் இவருடைய முன்னுதாரணத்தை பின்பற்றியவாறு ஆப்பிரிக்கா சென்றனர். மஜ்லிஸ் குத்தாமுல் அஹமதியாவின் சதராக இவர் நியமிக்கப்பட்ட போது இளைஞர்களுக்கான கல்வி தர்பியத்தின் ஏற்பாட்டிற்காகவும் பௌதீக உலகை நேசிக்கும் ஐரோப்பிய சிந்தனை மற்றும் ஆர்வத்திலிருந்து இளைஞர்களை காப்பாற்றுவதற்காக புத்தம் புதிய வாய்ப்புகளை தேடக்கூடியவர்களாக மர்ஹூம் இருந்தார்கள். இவருடைய பொருள் தியாகமும் ஒரு முன்னுதாரண செயலாக இருந்தது. மர்ஹூமுடைய மகன் தல்ஹா வராய் சாஹிப் அவர்கள் தற்போது ஜாமியா அஹமதியா ஜெர்மனியில் படித்துக் கொண்டிருக்கிறார். அமீர் சாஹிப் அவர்கள் தொடர்ந்து எழுதுகிறார்கள், தர்பியத்தும் மிக நல்ல விதமாக செய்திருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் அவருடைய மகன் ஜாமியா அஹமதியாவில் படிக்கிறார். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், மர்ஹூம் அப்துல் வஹீத் வராஜ் சாஹிப் அவர்கள்
அல்லாஹ்வுக்குரிய உரிமைகள், அடியார்களுக்குரிய உரிமைகள் ஆகியவற்றை செலுத்தக்கூடிய ஒரு முன்னுதாரண அகமதியாக திகழ்ந்தார்கள். ஜமாத் அல்லாத நபர்கள் கூட இவருடைய மரணத்திற்கு வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மிஸ்டர் ஸ்டீஃபன் லார்டு எழுதுகிறார்கள், வஹீத் வராஜ் சாஹிபுடன் பல வருடங்களாக ஸ்விஸ்கோம் கம்பெனியில் பணியாற்றியுள்ளேன். இது சுவிட்சர்லாந்துடைய மிக பெரும் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியாகும். மேலும் ஏறக்குறைய ஒரு வருடம் அவருடைய டீமில் பணியாற்றியுள்ளேன். களத்தில் அவருடைய திறமையின் காரணமாக மட்டும் நான் அவருக்கு கண்ணியம் அளிக்கவில்லை, மாறாக குறிப்பாக அவருடைய நடைமுறையை கண்டும் கண்ணியம் அளித்து வந்தேன். வஹீத் வராஜ் சாஹிப் எப்போதும் இனிமையாக பழகுவார்கள். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நேர்மையுள்ள, நம்பிக்கை கொள்ள தகுந்த நபராக இருந்தார்கள். வேலை விஷயம் மட்டுமின்றி அவருடன் பேசுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். முரபி சாஹிப் எழுதுகிறார்கள், மர்ஹூம் அவர்கள் மிக உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர் ஆவார்கள். ஹிலாஃபத்துடன் அதிக நேசம் இருந்தது. ஜும்மா தொழுகையை முறையாக பள்ளிவாசலில் தொழுவார்கள். அத்துடன் பிற தொழுகைகளையும் பள்ளிவாசலில் தொழுவதற்கு முயற்சி செய்வார்கள். தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராக இருந்தார்கள். நேஷனல் செக்ரட்டரி மாலாக இருக்கக்கூடிய ரிஸ்வான் சாஹிப் கூறுகிறார்கள், சுவிட்சர்லாந்து பிரான்ச்சுடைய மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார்கள். அப்போது ஒரு முறை என்னிடம் சுவிட்சர்லாந்து பிரான்ச்சுடைய மைக்ரோசாஃப்டை நிறுத்திவிட்டு சிலிகோன் வேலி கொண்டு செல்ல இருக்கிறார்கள். தம்முடன் வருமாறு அவர்கள் எனக்கு ஆஃபர் வழங்கியுள்ளார்கள். அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும், சம்பளமும் அதிகமாகிவிடும். சுவிட்சர்லாந்தில் இருந்து உங்களுடைய பொருட்கள் அனைத்தையும் நாங்கள் இடமாற்றி தருகிறோம் என்று கூறினார்கள். ஆனால் நான் அவர்களிடம் மறுப்பு தெரிவித்து விட்டேன். ஏனெனில் இங்கு என்னுடைய பொறுப்பில் ஜமாத்தின் தொண்டுகள் உள்ளன. இவற்றை நான் விட விரும்பவில்லை. தொண்டுகளை நிராகரித்துவிட்டு அங்கு செல்ல விரும்பவில்லை என்று கூறினார். பிறகு சிறிது நாட்களுக்கு பிறகு என்னிடம் மர்ஹூம் கூறினார்கள், அல்லாஹ்வின் அருளால் இந்த பிரான்ச்சை சுவிட்சர்லாந்துடைய மிக பெரும் கம்பெனியான ஸ்விஸ்கோம் வாங்கிவிட்டது. அவர்கள் என்னை அங்கு அழைத்து செல்ல விரும்பினர். ஆனால் அல்லாஹ் இங்கு ஏற்பாடு செய்து விட்டான். இங்கு ஏற்பாடு மட்டும் செய்யவில்லை, மாறாக எந்த அளவுக்கு அல்லாஹ் அருள் பொழிந்துள்ளான் என்றால், இங்கு எனக்கு கிடைக்கும் சம்பளம் எனது பாஸை விட அதிகமாக உள்ளது என்றார்கள். நேஷனல் செக்ரட்டரி உமரே ஹாரிஜாவாக இருக்கும் ஜாகிர் சாஹிப் கூறுகிறார்கள், 26 வருடங்களாக மர்ஹூமை நான் அறிவேன். அவருடன் ஹுத்தாம் அஹமதியாவில் தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்து கொண்டே இருந்தது. மிகவும் தூய உள்ளம் கொண்டவராகவும், தொழுகை நோன்பை பேணுவோராகவும், துவா செய்து வருபவராகவும், மிக அதிக உழைப்பாளியாகவும், ஹிலாஃபத்தின் பித்தராகவும், கட்டுப்படுபவராகவும் இருந்தார்கள். பரிவுள்ள நண்பராகவும், எளிதில் பழகும் மனிதராகவும் இருந்தார்கள். இளமை பருவத்திலேயே மற்ற இளைஞர்களை விட தனித்த இயல்புடையவர்களாக இருந்தார்கள். மர்ஹூம் கோபப்பட்டு ஒருபோதும் கண்டதில்லை. கோபத்தின் சுவடை அவருடைய முகத்தில் கண்டதில்லை, அல்லது அதன் தொனியை உணர்ந்தது கூட இல்லை. உரத்த குரலிலோ அல்லது கடுமையாகவோ பேசி நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை. தவறுகள் நிகழும் போதெல்லாம் எங்களுக்கு தனிமையில் மென்மையுடன் புரிய வைப்பார்கள். பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருடனும் எப்போதும் இனிமையாகவும் முக மலர்ச்சியுடன் நடந்து கொள்வார்கள். முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு காணப்படும். உயிர், செல்வம், காலம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கும் ஒரு உயிருள்ள உதாரணமாக அன்னார் திகழ்ந்தார்கள். சுவிட்சர்லாந்துடைய பல இளைஞர்களின் கல்வி மற்றும் வருங்கால திட்டம் குறித்து மர்ஹூம் அவர்கள் வழிகாட்டல் வழங்கியதுடன் பல பேருக்கு வேலை கிடைப்பதற்கு உதவியும் செய்துள்ளார்கள். ஹுத்தாம் அஹமதியாவின் கீழ் மர்ஹூம் அவர்கள் அஹமதியா ஹைக்கிங் கிளப்பையும் உருவாக்கியிருந்தார்கள். பல இளைஞர்களுக்கு ஹைக்கிங்கை குறித்து அறிமுகம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அசாதாரணமான உறுதியுள்ள மனிதராக திகழ்ந்தார்கள். ஒரு முறை நான் மர்ஹூமிடம், நீங்கள் ஹைக்கிங் செய்யும் போது அச்சம் உண்டாவதில்லையா என்று கேட்டேன். பயம் ஏற்படுவதுண்டு. என்னுடைய குடும்பமும் இதை விரும்பாமல் இருந்தார்கள். நான் அதற்கு என்ன தீர்வு கண்டேன் என்றால், நான் காலத்தின் கலீஃபாவை சந்தித்தேன். அதாவது மர்ஹூம் என்னை சந்தித்துள்ளார். கலீஃபாவின் முன்னால் ஒரு கோரிக்கை வைக்க நாடியுள்ளேன். அதற்கு அனுமதி கிடைத்துவிட்டால், அதாவது என்னிடமிருந்து அவருக்கு அனுமதி கிடைத்துவிட்டால், மர்ஹூம் கூறுகிறார்கள், அனுமதி கிடைத்துவிட்டால் 7 கண்டங்களின் சிகரத்தை அடைந்து அவற்றில் அகமதியத்தின் கொடியை பறக்கச் செய்ய எண்ணியுள்ளேன் என்று கூறியுள்ளார். நான் ஒருவேளை அவரை செல்லக்கூடாது என்று மறுத்துவிடக்கூடாது என்று அவர் அஞ்சியுள்ளார். ஆனால் செல்ல முடியுமென்றால் கொடியை நடுமாறு நான் அவருக்கு அனுமதி வழங்கியுள்ளேன். இன்ஷா அல்லாஹ் இனி அவ்வாறே செய்வேன் என்று அவர் கூறினார். அதன் பிறகு அந்த இளைஞர் பின்னால் திரும்பி ஒருபோதும் பார்க்கவில்லை. அந்த மிக பெரும் நோக்கத்தை அடைவதற்கு கடும் முயற்சிகளை மேற்கொண்டார். ஒன்றன் பின் ஒன்றாக சிகரங்களை கடந்து கொண்டே சென்றார். உலகின் மிக உயரமான சிகரமாகிய எவரெஸ்ட் சிகரத்திலும் அகமதியத்தின் கொடியை பறக்க விடும் நட்பேறு மர்ஹூமுக்கு கிடைத்துள்ளது. எழுதக்கூடியவர் எழுதுகிறார், மர்ஹூமுடைய மரணம்
ஷஹாதத் என்று அழைக்கப்படக்கூடியதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஷஹாதத்தை நாடும் நல்லவரிடம் மட்டுமே காணப்படும் அந்த ஈமானிய பேரார்வம் மர்ஹூமிடம் காணப்பட்டது என்பதை நான் கண்டுணர்ந்தேன். என்னை பொறுத்தவரை நிச்சயமாக நல்ல நோக்கத்துடன் ஆர்வத்துடன் இஸ்லாம் மற்றும் அஹமதியத் மற்றும் இறைவனின் ஏகத்துவத்தின் தூதை எட்ட வைப்பதற்கு மர்ஹூம் முயற்சி செய்துள்ளார்கள். அதில் முயற்சியும் பெற்றுவிட்டார்கள். அந்த நோக்கத்தை அடையும் பயணத்தில் அல்லாவின் சந்நிதியில் ஆஜராகியும் விட்டார்கள். அவர்கள் நிச்சயமாக ஷஹாதத்தின் அந்தஸ்தை பெற்றிருப்பார்கள். அல்லாஹ் அவருக்கு ஷஹாதத்தின் தகுதியை வழங்குவானாக என்றும் ஷஹீதுகளில் அவரை இணைப்பானாக என்றும் அல்லாவிடம் துவா செய்கிறோம். மர்ஹூமுடைய தந்தை மதிப்பிற்குரிய காதிம் ஹுசைன் வராஜ் சாஹிப் கூறுகிறார்கள், எங்களுடைய இந்த மகன் முன்னேறி செல்வதையும் ஒரு மலைக்கு பிறகு இன்னொரு மலையில் ஏறுவதையும் நாங்கள் கண்டோம். அவர் திரும்பி பார்க்கக்கூடியவர் அல்ல என்பதும் தென்பட்டது. நீங்கள் அவரை ஏன் தடுப்பதில்லை? இது மிகவும் அபாயகரமான ஆர்வமாகும் என்று என் நண்பர்கள் என்னிடம் கூறுவதுண்டு. நான் தடுத்தாலும் இவர் நிற்கப் போவதில்லை. ஏனென்றால் அவருக்குள் ஒரு ஆர்வம் உள்ளது. ஜமாத்தின் கொடியை உலகின் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் பறக்க விட வேண்டும், மேலும் அல்லாஹ்வின் ஏகத்துவ செய்தியை சென்றடைய வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளது என்று அவர்களுக்கு நான் பதிலளித்து வந்தேன். ஒரு நண்பர் இவ்வாறு எழுதுகிறார், நான் ஒரு முறை சதர் சாஹிபிடம் நீங்கள் மலைகளில் ஏறும்போது உங்களுக்கு மோட்டிவேட் செய்வதற்கு போனில் என்ன கேட்பீர்கள் என்று கேட்டேன். சதர் சாஹிப் என்னிடம் கூறினார்கள், நான் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களை டவுன்லோட் செய்து வைத்துள்ளேன், பயணங்களில் அவற்றை கேட்பேன் என்றார்கள். அவர் கூறுகிறார், நான் ஒரு முறை சதர் சாஹிபிடம் இவ்வளவு உயரத்தில் குளிரில் எவ்வாறு தமது தொழுகைகளை நிறைவேற்றுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் கூறினார், முரபி சாஹிப், மலைகளில் இபாதத் செய்வதில் எனக்கு அதிக இன்பம் கிடைக்கிறது. அல்லாஹ்வின் நபிமார்களும் மலைகளில் தனிமையை மேற்கொண்டு உலகின் இறைச்சல்களை விட்டு விலகிச் சென்று இபாதத் செய்து வந்துள்ளனர் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றுவதுண்டு என்று கூறுவார்கள். ஒரு முறை மர்ஹூம் என்னிடம் ஒரு பயண சம்பவத்தை கூறினார்கள். நார்த் அலாஸ்காவில் இருக்கக்கூடிய உலகின் அதிக குளிருள்ள மலையான தினாலி மலையில் ஏறிக்கொண்டிருக்கும் போது மர்ஹூமுடைய ஆட்காட்டி விரல் உறைந்து விட்டது. அது காயமடைந்து விட்டது. டாக்டருக்கு அந்த காயத்தை காட்டிய போது அந்த விரல் முற்றிலும் உறைந்து போயிருந்தது. அது உடலின் ஒரு அங்கமாக இருக்கவில்லை. அப்போது டாக்டர் கூறினார், இந்த விரல் வீணாகிவிட்டது, இதை நாம் உடனடியாக துண்டிக்க வேண்டும் என்றார். சதர் சாஹிப் அவர்கள், இது சாட்சி கூறும் விரலாகும், தொழுகையில் இதை கொண்டு ஏகத்துவத்திற்கான சாட்சியை நாங்கள் கூறுவோம், நான் இந்த விரலை ஒருபோதும் வெட்ட மாட்டேன் என்று பதில் கூறிவிட்டார்கள். அதன் பிறகு அல்லாஹ் அருள் புரிந்தான். துவாக்களினால் அது முற்றிலும் சரியாகிவிட்டது. அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய நன்மைகளை தொடரச் செய்யும் நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. அவருடைய சிறப்புகளை குறித்து மக்கள் எழுதியிருக்கிறார்கள். நானும் அவர்களிடத்தில் அதை கண்டுள்ளேன். அவை அனைத்தையும் விட மிக மேலான சிறப்புகள் உடையவராக அன்னார் திகழ்ந்தார்கள். ஹிலாஃபத்தின் ஒவ்வொரு கட்டளைக்கும் கட்டுப்படக்கூடியவராக இருந்தார்கள். வெறும் பேச்சுக்களை மட்டும் பேசுபவராக மர்ஹூம் இருக்கவில்லை. மாறாக விசுவாசத்திலும் பற்றிலும் முன்னேறக்கூடியவராக இருந்தார்கள். முன்னேறிக் கொண்டே செல்ல முயற்சி செய்து வந்தார்கள். மரணமடைந்து விடும்போது வெற்றிடத்தை ஏற்படுத்தும் மக்களை சார்ந்தவராக இருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் மற்றும் அவனுடைய ஏகத்துவத்தின் கொடியை எல்லா உயர்ந்த சிகரங்களிலும் ஊன்ற வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. அதில் அவர் வெற்றி பெற்றுவிட்டார். அல்லாஹ் அவருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. மேலும் அவரின் தகுதிகளை உயர்த்துவானாக. இரண்டாவது நட்குறிப்பு, டாக்டர் அப்துல் மாலிக் ஷமீம் சாஹிப்பின் மனைவியாகிய மதிப்பிற்குரிய அமத்துர் நூர் சாஹிபாவுடைய ஜனாசாவாகும். மர்ஹூமா அவர்கள் அமத்துர் ரஷீத் பேகம் சாஹிபா மற்றும் மியா அப்துல் ரஹ்மான் சாஹிபுடைய மகள் ஆவார்கள். வாஷிங்டனில் ஜூன் 15ஆம் தேதி அன்று மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவனுடைய அருளால் மூசியா ஆவார்கள். மர்ஹூமா அவர்கள் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மகள் வழி கொள்ளுப்பேத்தி ஆவார்கள். மேலும் தாய் வழி பாட்டனார் வகையில் ஹசரத் முதலாவது கலிஃபத்துல் மசி அவர்களின் கொள்ளுப்பேத்தி ஆவார்கள். ஹசரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் சையீதா அமத்துல் ஹை சாஹிபாவுடைய மகள் வழி பேத்தி ஆவார்கள். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான பீகாரைச் சேர்ந்த ஹசரத் ப்ரொஃபஸர் அலி அஹமது சாஹிபுடைய மகன் வழி பேத்தி ஆவார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இவருடைய திருமணம் மௌலவி அப்துல் பாக்கி சாஹிபுடைய மகனான டாக்டர் அப்துல் மாலிக் ஷமீம் சாஹிபுடன் நடந்தது. அல்லாஹ் இவருக்கு 2 மகள்களை வழங்கியுள்ளான். மர்ஹூமாவுடைய நிக்கா குத்பாவில் ஹசரத் 3வது கலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்கள் நிக்காவின் போது ஓதப்படக்கூடிய வசனங்களில் செயல்களை சீர்திருத்த
சரியான விஷயங்களை பேசுவதும் அவசியமாகும் என்ற ஒரு விஷயமும் கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலான துன்பங்களும் கஷ்டங்களும் தீய செயல்களின் விளைவாகவே தோன்றுகின்றன. இவற்றிற்கு இடையில் உள்ள தொடர்பை பொறுத்தவரை தீய செயல்களுக்கான காரணம் சரியான விஷயங்களை பேசாமல் இருத்தலாகும். தெளிவாகவும் நேரடியாகவும் நம்பிக்கை தன்மையுள்ள பேச்சை பேசினால் எந்த ஒரு தப்பெண்ணமும் தோன்ற சாத்தியமில்லை. எந்த ஒரு கசப்பும் துன்பமும் தோன்றும் அபாயம் இருக்காது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்செயல்களை செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. நம் அனைவரின் சீர்திருத்தத்திற்கான வழிவகைகளை உருவாக்குவானாக. சரியான கூற்றை கூறக்கூடிய எவ்வாறான பழக்கம் நமக்கு ஏற்பட்டுவிட வேண்டும் என்றால் இது நம்மை வேறுபடுத்தி காட்டும் விஷயமாக ஆகிவிட வேண்டும். மர்ஹூமாவுடன் அந்த சந்தர்ப்பத்தில் மேலும் 5-6 நிக்காகள் நடத்தப்பட்டன. இவர்களை பற்றி கூறும்போது ஹஸ்ரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள், இதில் உள்ள ஒரு நிக்கா உறவு முறையை பொறுத்தவரை, நேசத்தின் முறையை பொறுத்தவரை எனது மகள் ஆவார். மியா அப்துல் ரஹீம் சாஹிப் மற்றும் எனது சிறிய தங்கையான அமத்துர் ரஷீத் பேகம் சாஹிபாவுடைய மகள் அமத்து நூருடைய நிக்காவாகும். மௌலவி அப்துல் பாக்கி சாஹிபுடைய மகனான டாக்டர் அப்துல் மாலிக் ஷமீம் சாஹிபுடன் இவருக்கு நிக்கா நடக்கிறது என்று கூறினார்கள். பிறகு ஹஸ்ரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள், இந்த வரனையும் மற்ற 5 வரன்களையும் அல்லாஹ் தனது அருளால் எண்ணற்ற மகிழ்ச்சிகளின் வாரிசுகளாக்குவானாக என்றும் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். பிறகு ஹஸ்ரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நிக்காவில் மணமக்களுக்காகவும் அகமதியத்திற்காகவும் துஆ செய்தவாறு கூறினார்கள், உண்மையான எண்ணம் என்பது இஸ்லாத்தின் நலனுக்காக இருக்க வேண்டும். அகமதியத் ஒரு நீண்ட கால முயற்சிக்கு பிறகு இஸ்லாத்தின் வெற்றியின் வழியில் இறுதியான அதிகபட்ச வெற்றியை அடைய இருக்கிறது. ஆகவே ஒன்றிற்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு சரியான தர்பியத் கிடைப்பதும் உரிய சிந்தனைகளை அவர்கள் பெறுவதும் அவசியமாகும். அல்லாஹ்வின் அருள் உடன் இருக்கவில்லை என்றால் மனிதனுடைய அனைத்து முயற்சிகளும் வீணாகி செயலிழந்து விளைவற்று போய்விடும். ஆகவே இந்த வரன்களுள் எந்த வரன்கள் ஜமாத்துக்கு மத்தியில் ஏற்பட்டு விட்டதோ அல்லது வருங்காலத்தில் ஏற்படுமோ அந்த வரன்களின் விளைவாகவும் அல்லாஹ்வின் அருளினாலும் இஸ்லாத்தின் உறுதிப்பாட்டிற்கும் நிலைப்பாட்டிற்கும் வழிவகைகள் உருவாகி கொண்டே செல்ல வேண்டும் என நாம் துஆ செய்கிறோம் என்றார்கள். சாஹிப்சாதி அமத்து நூர் சாஹிபா அவர்களுக்கு ஜமாத்தினுடைய தொண்டுகளுக்கான நற்பெயரும் கிடைத்தன. அமெரிக்காவுடைய நேஷனல் செக்ரட்டரி தர்பியத்தாக இருந்தார்கள். அமெரிக்காவுடைய நேஷனல் துணை சதராக இருந்தார்கள். வாஷிங்டனுடைய லோக்கல் லஜ்னா தலைவியாக இருந்துள்ளார்கள். பல்வேறு கமிட்டிகளுக்கு உறுப்பினராக இருந்துள்ளார்கள். மர்ஹூமாவுடைய மூத்த மகள் அமத்துல் முஜீப் சாஹிபா கூறுகிறார்கள், எப்போதும் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கினார்கள். மக்களுக்காக எல்லையில்லா அனுதாபம் கொண்டிருந்தார்கள். தாயாரால் யாருக்காவது உதவி செய்ய முடிந்தால் அசாதாரண முறையில் அவருக்கு உதவி செய்வார்கள். தம்முடைய இபாதத்தை குறித்து அதிக அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஐவேளை தொழுகைகள் மட்டுமின்றி இரவில் நான் எப்போது கண்விழித்து பார்த்தாலும் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக நான் அவர்களை கண்டேன். மர்ஹூமா அமத்து நூர் சாஹிபாவுடைய கணவர் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார். ஒரு நீண்ட காலம் கடந்து விட்டது. மகள் கூறுகிறார், எங்களுடைய தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு 20 வருடங்கள் என்னுடைய தாய் உதவியாக இருந்துள்ளார்கள். இந்நிலையில் கூட அல்லாஹ்வின் மீது அவருக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது. நன்றி கூறக்கூடிய பண்பு மிக தெளிவாக காணப்பட்டது. அல்லாஹ்வின் கருணைகளும் அருள்களும் நம்மீது மிக அதிகமாக உள்ளது என்று கூறுவார்கள். நன்றி செலுத்தினால் நான் இன்னும் அதிகமாக தருவேன் என அல்லாஹ் வாக்குறுதி அளித்துள்ளான். ஆகவே எனக்கு எப்போதும் நன்றி கூறுபவராக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இவ்விஷயத்தை எப்போதும் மர்ஹூமா கூறி வருவார்கள். மனதை திறந்து விசாலமாக வைத்திருப்பார்கள். விருந்தோம்பல் செய்வார்கள். மக்களுக்காக உண்மையான முறையில் அனுதாபம் கொள்வார்கள். உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் பண்பை அதிகமாக வெளிப்படுத்தி வந்தார்கள். நான் எனது தாயாரின் நாவிலிருந்து ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த வாக்கியத்தை எண்ணற்ற முறையில் கேட்டுள்ளேன். அதாவது, உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது ஒருவர் உம்முடன் நல்ல முறையில் நடந்து கொண்டால் மட்டுமே அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது ஒருவர் உங்களுடன் உறவை துண்டித்து கொண்டாலும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். அந்த வாக்கியமாகும். எனது தாயார் உறவினர்களிடமும் தொடர்புள்ள மக்களிடமும் காணப்படுகின்ற சிறப்பம்சங்களை தேடக்கூடியவர்களாக நான் அவர்களை கண்டுள்ளேன். இரத்த உறவுகளையும் ஜமாத் மக்களையும் அக்கம்பக்கத்தினர்களையும் கருத்தில் கொண்டு வந்தார்கள். பள்ளிவாசலுக்கு ஏதேனும் ஒரு புதிய விருந்தாளி வந்தால் அவரை தேடிச் சென்று அவருடன் அமர்ந்து பேசுவார்கள். அவருக்கு நல்வரவு கூறுவார்கள். எண்ணற்ற மக்கள் அவரை பற்றி கூறும்போது நேசிக்கக்கூடியவராக இருந்தார் என்று கூறியுள்ளார்கள். 2வது மகள் எழுதியிருப்பதாவது, ஜமாத் மக்களுடன், அதில் குறிப்பாக
புதிய அகமதிகளுடன் மிக அதிகமாக நேசத்தின் தொடர்பு இருந்தது. மக்களும் அன்னாரை அதிகமாக நேசித்தார்கள். மனித குலத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய விரும்பினார்கள். தேவையுடைய ஒருவரை சந்திக்கும் போது அந்த தேவையை பூர்த்தி செய்ய இயலாமல் போய்விடக் கூடாது என்ற கவலை மர்ஹூமாவுக்கு இருந்தது. மர்ஹூமாவுடைய அக்கா அமத்துல் பசீர் சாஹிபா எழுதுகிறார்கள், சிஸ்டர் ஷுக்கூரா என்ற ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் இருந்தார். இவர் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த போது கனவில் நோஷியுடைய வீடு, அதாவது மர்ஹூமா அமத்துநூர் சாஹிபாவுடைய வீடு மக்காவில் இருப்பதாக கண்டார்கள். வீட்டில் மர்ஹூமாவை அனைவரும் நோஷி என்று கூறுவார்கள். சிஸ்டர் ஷுக்கூரா அவர்களிடத்தில் சென்றபோது அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு நான் தொண்டு செய்கிறேன், நீங்கள் என்னிடம் வந்ததை இது குறிக்கிறது என்றார்கள். 18 வருடங்கள் அவர் நோஷியுடன் அந்த சிஸ்டர் இருந்தார்கள். மர்ஹூமாவுடைய அக்கா அமத்துல் பசீர் சாஹிபா எழுதுகிறார்கள், ஆப்பிரிக்க அமெரிக்க சிஸ்டர் ஷுக்கூரா சாஹிபா அவர்கள் 18 வருடங்கள் நோஷியுடன் இருந்தார்கள். 8 வருடங்கள் முற்றிலும் படுக்கையில் தான் இருந்தார்கள். கண் பார்வையும் போய்விட்டது. நோஷி மிகவும் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு தொலைவும் வைப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் மறந்து போய்விடுவார்கள். நானும் இதை கண்டுள்ளேன். சிஸ்டர் ஷுக்கூரா அவர்களை மர்ஹூமா அவர்கள் நன்கு கவனித்துக் கொண்டார்கள். நான் அமெரிக்கா சென்றபோது வீல் சேரில் அவரை அமர வைத்து என்னை சந்திப்பதற்காக அழைத்து வந்தார்கள். அதே போன்று இவர்களின் தொண்டுக்கும் சிஸ்டர் ஷுக்கூரா மிகவும் நன்றி செலுத்தி வந்தார்கள். மர்ஹூமாவுக்கு தப்லீக் ஆர்வம் இருந்தது. ஏதேனும் வகையில் ஜமாத்தை குறித்து கூறுவதற்கு முயற்சி செய்வார்கள். பாகிஸ்தானில் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று யாராவது கேட்டால் எப்போதும் ரப்வாவுடைய பெயரை கூறுவார்கள். அதன் பிறகு பேச்சு ஆரம்பமாகிவிடும். யூத மார்க்கத்தைச் சேர்ந்த ஒரு ஃபேமிலிக்கு அகமதியத்தை ஒப்புக்கொள்வதற்கான நட்பாக்கியம் கிடைத்தது. அந்த குடும்பத்தில் ஒரு பெண்மணியினுடைய பெயர் ருக்கையா அசத் ஆகும். அவர் அமெரிக்காவுடைய நேஷனல் செயற்குழுவிலும் இருந்துள்ளார். அவர் கூறுகிறார், அமத்துநூர் சாஹிபாவுடைய இருப்பு மிகவும் நேசத்திற்குரியதாக இருந்தது. அவரிடமிருந்து பலர் பயனடைந்தனர். அவர்களின் தோழமை யாருக்கெல்லாம் கிடைத்ததோ அவர்கள் அனைவரும் அன்னாரின் சிறப்புகளை புகழ்கின்றனர். அவர்கள் செயல் ரீதியாக இஸ்லாம் அகமதியத்திற்கு ஏற்ப வாழ்வை கழித்துள்ளார்கள். அதன் விளைவாக மக்கள் அன்னாரிடமிருந்து தாக்கத்தை பெற்றார்கள். அன்னார் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். சம்பவங்களின் மூலமாகவும் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் எழுத்துக்களின் ஒளியிலும் லஜ்னாவின் தர்பியத்திற்காக அவர்கள் தம்மை தாமே அர்ப்பணித்திருந்தார்கள். அவர்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டுள்ளார்கள். தன்னார்வலராக எப்போதும் தொண்டு செய்துள்ளார்கள். பொறுமை, உறுதிப்பாடு, மனதிடத்துடன் தன்னுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் எதிர்கொண்டார்கள். இவ்வகையிலும் அன்னார் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். அன்பு மற்றும் பற்றுடன் அவர்கள் தப்லீக் பணியாற்றினார்கள். புதிய விருந்தினர்களை உபசரிப்பதில் அனைவரையும் விட முதல் வரிசையில் இருப்பார்கள். இளவயது பெண்களுக்கும் வயோதிக பெண்களுக்கும் இருவருக்குமே ஒரு நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அந்த பெண்மணி தொடர்ந்து எழுதுகிறார், நான் வயோதிக பெண்ணாக ஆகிக் கொண்டே செல்ல செல்ல அன்னாரின் கண்ணியம் எனது உள்ளத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. படைப்பினங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என நாம் கூறுகிறோம். ஏழைகளையும் தேவை உடையவர்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என நாம் கூறுகிறோம். ஆனால் நோஷி ஆண்டி உறவினர் அல்லாத நபர்களுக்கு தொண்டு செய்வதற்காக தமது நேரத்தை பல ஆண்டுகளாக தமக்காக முடித்து கொண்டார்கள். அதாவது தமது காலத்தை தமக்காக செலவழிக்கவில்லை, தொண்டு செய்வதற்காக செலவழித்தார்கள். இதே போன்று இன்னும் சில பெண்களும், குறிப்பாக ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அதாவது எங்களுடன் மர்ஹூமா அவர்கள் மிக்க அன்புடன் பரிமாறினார்கள். அகமதியத்தின் போதனையை குறித்து எங்களுக்கு எவ்வளவோ எடுத்து கூறியுள்ளார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். அன்னாருடைய சந்ததிகளுக்கும் எப்போதும் அவர்களின் நன்மைகளை தொடரச் செய்வதற்கான வாய்ப்பையும் ஹிலாஃபத்துடன் இணைந்திருக்கும் நல்வாய்ப்பையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஹிலாஃபத்துடன் அவர்கள் விசுவாசத்துடன் நடந்து கொண்டார்கள். இதை நானே என்னுடன் நடந்து கொண்ட முறையில் கண்டுள்ளேன். முழுமையான கீழ்ப்படுதலையும் பணிவின் முன்மாதிரியையும் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் மர்ஹூமாவுடன் பாவ மன்னிப்புடனும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த குறிப்பு, பஹாதுரே ஷேர் முன்னாள் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரியான மதிப்பிற்குரிய நாசிர் அஹமது கான் சாஹிபுடைய மனைவியான மதிப்பிற்குரிய பிஸ்மில்லா பேகம் சாஹிபாவுடைய ஜனாசாவாகும். ஜூன் 14 அன்று ஜெர்மனியில் 84வது வயதில் மரணமடைந்துள்ளார்கள். இவருடைய குடும்பத்தில் இவருடைய தந்தை ஹஸ்ரத் சௌதரி மசருல் ஹக் கான் காட்டகிரி சாஹிப் மூலமாக அகமதியத் கிடைத்தது. காதியானுடைய போர்டிங் ஸ்கூலிலும் பணியாற்றுவதற்கான நல்வாய்ப்பு பெற்றார்கள். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவருக்கு தமது மேலங்கியை அருளுக்காக வழங்கினார்கள். மர்ஹூமாவுக்கு 5 மகள்களும் 2 மகன்களும் உள்ளனர். அவர்களின் ஒரு மகன் இயக்கத்தின் முரப்பியும் ஃபிஜியுடைய மிஷனரி இன்சார்ஜும் ஜமாத்தின் அமீராகவும் இருக்கக்கூடிய மஹமூத் அகமது சாஹிப் எழுதுகிறார்கள், தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு நிலங்களிலிருந்து எவ்வளவு வருமானம் வந்தாலும் முதலில் அதிலிருந்து சந்தாவுக்கு கொடுப்பார்கள்.
தந்தையினுடைய பென்ஷன் தொகையை சேமித்து கொண்டே வந்தார்கள். அதை பயன்படுத்தவில்லை. அந்த தொகையை கொண்டு தெற்கு தாகிராபாத்தில் பள்ளிவாசல் கட்டினார்கள். ஹிலாஃபத்தை பிடித்திருக்க வேண்டும் என எப்போதும் எங்களுக்கு அறிவுரை செய்து வந்திருக்கிறார்கள். தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு எங்கள் அனைவருக்கும் தாய் தந்தையர் இருவரின் அன்பையும் தாயார் வழங்கினார்கள். தந்தை இல்லாத குறையை நாங்கள் உணராதவாறு எங்களை பார்த்து கொண்டார்கள். அப்போது நான் ஜாமியாவில் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என்னிடம் பெரும்பாலும், நீ மார்க்கத்தின் படை வீரனாவாய், மார்க்கத்திற்காக நீ அர்ப்பணித்துள்ளாய், காலத்தின் கலீஃபா எங்கு நிற்கச் செய்கிறார்களோ அங்கேயே நின்றுவிட வேண்டும் என்று கடைசி வரை இவ்விஷயங்களை கூறிக்கொண்டே இருந்தார்கள். ஆரம்பத்தில் எங்கள் கிராமத்தில் இருந்து தந்தை மட்டும்தான் ரபுவா சென்று குடியிருந்தார்கள். ஆகவே எங்களுடைய அனைத்து அன்பர்களும் உறவினர்களும் பெரும்பாலும் கிராமத்தில் இருந்து ரபுவா வந்து செல்வார்கள். அவர்களின் தங்குமிடத்திற்கும் உணவிற்கும் எங்களது தாயார் மிகவும் முக மலர்ச்சியுடன் ஏற்பாடு செய்வார்கள். தூய எண்ணத்துடன் தம் துணிவை விடவும் அதிகமாக அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வார்கள். அக்கம்பக்கத்தினரின் உரிமைகளை கருத்தில் கொள்வது அன்னாருக்கு நன்கு தெரிந்திருந்தது. என்னுடைய வகுப்பு தோழர்களையும் எப்போதும் தம் பிள்ளைகளைப் போன்றே கருதினார்கள். வெளிநாடுகளில் இருந்தும் வெளியில் இருந்தும் வந்து ஹாஸ்டலில் தங்கி பயிலும் மாணவர்களை வீட்டிற்கு அழைத்து வா, ஜாமியாவில் மனம் விரும்பி அவர்கள் இருக்க அது உதவக்கூடும் என்று பெரும்பாலும் கூறுவார்கள். தாயாருடைய பரிவு பெரும்பாலும் ஜாமியாவுடைய மாணவர்களுக்கு கிடைத்து வந்தது. அதற்கு பல முரப்பிகள் சாட்சி ஆவார்கள். பாகிஸ்தான் மட்டுமின்றி இந்தோனேஷியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் தாயாருடைய பரிவிலிருந்து பயனடைந்துள்ளார்கள். அவர்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள் அல்லது சந்தா கொடுத்து விடுவார்கள். பணத்தை தமக்காகவும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் சொல்வதற்கு யாருக்கும் துணிவு கிடையாது. செயல் களத்தில் உள்ளதன் காரணமாக முரபி சாஹிப் ஜனாசாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஃபிஜியுடைய மிஷனரியாகவும் அமீராகவும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவருக்கும் பொறுமை மற்றும் நிம்மதியை வழங்குவானாக. மர்ஹூமாவுடைய இதர சந்ததிகளுக்கும் பொறுமையை வழங்குவானாக. அவர்களின் நன்மைகளை தொடரச் செய்யும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. மர்ஹூமாவுடன் பாவ மன்னிப்புடனும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த நட்குறிப்பு, ராவல்பிண்டியை சார்ந்த சௌதரி அப்துல் கனி ருஷ்டி சாஹிபுடைய மகனாகிய கர்னல் ஜாவேத் ருஷி சாஹிபுடைய ஜனாசாவாகும். சிறிது காலம் முன்பு இவர் வஃபாத்தாகி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். இராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் எல்லா நேரமும் ஜமாத்தின் தொண்டுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். செக்ரட்டரி தாலீம், செக்ரட்டரி வக்ஃபே ஜதீத், செக்ரட்டரி ரிஷ்தானாத்தா மட்டுமின்றி அந்த வட்டாரத்தின் வசிய செக்ரட்டரியாகவும் தொண்டாற்றும் நட்பேறு பெற்றார்கள். ராவல்பிண்டி சேட்டிலைட் டவுனுடைய சதராக 3 முறை இருந்துள்ளார்கள். அதிகமாக துவா செய்வோராக இருந்தார்கள். மறைமுகமாக மக்களுக்கு பொருளாதார உதவிகள் செய்து வந்தார்கள். பரிவுள்ள இயல்புடையவராகவும் உறவினர்கள், அக்கம்பக்கத்தினர் மற்றும் பிற மக்களுக்கு எப்போதும் கஷ்டகாலத்தில் உதவி செய்வோராகவும் வழிகாட்டுவோராகவும் இருந்தார்கள். மிக நல்ல ஏற்பாட்டாளராகவும் விவகாரத்தை கையாள்வோராகவும் இருந்தார்கள். அல்லாஹ் எவருடன் பாவ மன்னிப்புடனும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்கள் அனைவரின் ஜனாசா தொழுகை ஜுமா தொழுகைக்கு பிறகு தொலை வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.